இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஜெபத்தை குறித்துள்ள ஒரு காரியத்தை மட்டும் நான் எனக்கு சொல்கிறேன். அதுவும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த காரியம் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ ஜெபத்தை இப்போ ஜெபம் பண்ணுற நேரம் எல்லோரும் பண்ணுறோம். நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறோம். சில ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சில ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது. காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற காரணம் ஒரு பேசிக் காரணம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் கேட்கணுன்னா அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். யாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்குறார்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஜெபம் பண்ணுற நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? 3 காரியம் நான் எனக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு ஆதாரமான அடுத்த ஒரே ஒரு வசனம் என்னென்னா, முதல் காரியம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஃபஸ்ட் திங், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் தேவன். ஏன்னா அவர் நீதிபரர், நியாயமாக நமக்கு பதிலை கொடுக்குறவராக இருக்கிறார். நியாயம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபித்தோம்னா நமக்கு நியாயத்தை கட்டளையிடுகிறவர் அவர் ஒருவர் தான். ஏன்னா நியாயமாக நடக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தேவன் மாத்திரம்தான் நியாயமாய் நடக்கிற தேவன், நியாயம் செய்கிறவராக இருக்கார், மெய்யான நியாயாதிபதியாக இருக்கிறார். அப்போ யாருக்கு இந்த நியாயத்தை பண்ணுறாருன்னா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. உடனே நீங்கள் கேட்கலாம், இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுறோன்னா நான் கூப்பிட்டுட்டே இருந்தால் தான் நியாயம் செய்வாரா, அல்லனா நியாயம் வராதா? அப்படி கிடையாது. இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுறதுன்னா ஒரு நியாயமான ஒரு காரியத்தை வேண்டி நான் தேவனிடத்தில் முறையிடுவது. நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது தெரியுமா, நமக்கு எதை எப்படியாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் எனக்கு ஒன்று செய்து தாங்கன்னு சொல்லி அன்பாக கேட்குற விஷயம், சுமூகமாக கேட்குற ஒரு விஷயந்தான் நியாயம் கேட்குற விஷயந்தான் நான் இரவும் பகலுமாக தேவனிடத்தில் மன்றாடுறது. இது யாருக்கு செய்கிறாருன்னா, இரவும் பகலும் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறாங்க, நம்மளும் ப்ரேயர் பண்ணுறோம். ஆனால் எல்லாத்துக்கும் நியாயம் கிடக்கிறதா என்று பார்த்தா இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே வசனத்தில் கூற்றுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயம் சொல்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களின் விஷயத்தில், ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்து ஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் இரவும் பகலும் அவரிடத்துல கேட்கிற நேரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வாராம். அவசரத்தில் எல்லாம் செய்கிற தேவன் கிடையாது. நீடிய பொறுமையாக இருந்ததுன்னா சில நியாயங்களுக்கு நம்மை திருத்தி கொண்டு தான் நியாயத்தை வெளிப்படுத்த முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளும் நம்முடைய இருதய முறைகளும் நம்முடைய ஆத்துமாக்களும் மாறாமல் நம்ம தேவன்கிட்ட போய் நின்றுட்டு நியாயம் செய்யுங்கன்னா அவர் நியாயம் செய்ய மாட்டார். நம்மளை திருத்திட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், நியாயம் செய்வார். அதனால தான் நீடிய பொறுமையாக இருப்பாராம். அவர் செய்கிற நியாயத்தில் ஒரு நீடிய பொறுமை இருக்கும். அந்த நியாயத்தில் ஒருவேளை நான் தவறுதல் செய்திருந்தால் என்னை திருத்தி என்னை மறுபடியாக நேராக்கிட்டு தான் எனக்கு நியாயம் கிடைக்கும். சும்மா எல்லாம் நியாயம் கிடைக்காது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தப்பாக இருக்கலாம். நம்ம தப்பு பண்ணுறனால இன்னொரு ஆளுக்கு மனது கஷ்டப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சைடில் ஒரு நியாயம் இருக்குது, நான் இதனால தான் நான் இந்த மாதிரி செய்தேன்னு ஒரு வாக்குவாதத்தை நீங்கள் கொண்டு வைக்கலாம். ஆனால் தேவன் பார்வையில் அப்படி கிடையாது. நியாயம் சொல்கிறது அவர் பார்வையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்போதுமே பரிசுத்தமாக தான் இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை கொண்டு வந்துட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, நீடிய பொறுமை கிடையாது. நீடிய பொறுமைனா நம்ம கிளியர் ஆன பிறகு நீங்கள் என்னுடைய நியாயத்தை பார்க்க முடியும். நான் ஆழமாக சொல்லுவேன், தேவன் நம்ம ஜெபத்திற்கு உடனே சில காரியத்துக்கு பதிலளிப்பார், சில காரியங்களுக்கு லேட்டாக பதிலளிப்பார். இன்னும் பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் காலத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, பதில் அளிக்கிறவராக இருக்கிறாரு. இதனால தான் சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்காது. அதனால் இதனால தான் அவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் இரவும் பகலுமா என்ற ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நான் நீதியாக நியாயம் செய்கிற தேவன், அதுக்கு நீடிய பொறுமை எடுப்பேன். காரணம் என்னன்னா, நீங்களும் மாற வேண்டிய தருணங்கள் இருக்கிறது. உங்களை வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொண்டு தான் ஓடணும். அப்படி எடுக்கிற
தீர்மானங்கள் தான். அதனால தான் நமக்கு ஜெபத்திற்கு லேட்டாக பதில் கிடைக்கிறது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், ஜெபம் பண்ணும் பொழுது நான் எப்படி இருக்கணும், இன்னும் சொல்ல போனால் ஜெபிக்கிறேன்னா என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும். ஒரு ஜெபிக்க போகிறதுனால அல்ல, ஒரு ஜெபத்தில் இப்போ கிறிஸ்டியன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான், இல்லாட்டா ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான், தேவனுடைய பாதத்தில் வரும்பொழுது அவனோட சுபாவம் எப்படி இருக்கிறது. இந்த பரிசுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா, பரிசுத்தத்துக்கு உச்சக்கட்டம் என்னன்னா நம்ம தாழ்த்துவது தான் பரிசுத்தத்துக்கு உச்சக்கட்டம். நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. ஒரு ஆள் மேக்ஸிமம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களா, நான் பரிசுத்தமானு சொல்கிறோமா, நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறோமா, நான் அவ்வளோ தூரம் என்னை தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். எவ்வளோ தூரம் நான் என்னை தாழ்த்துக்கிறேனோ அவ்வளோ தூரம் நான் பரிசுத்தத்தில் உயர்ந்திருக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஒரு காரியத்திலையும் இதே அதிகாரத்தில் லூக்கா 18:10 என்ன கொடுத்துருக்காங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். இதில் அந்த ஜெபத்தை குறித்து தான் இந்த கான்செப்டில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஜெபத்தை குறித்து சும்மா சொல்லிட்டு போக முடியாது. நம்ம ஜெபம் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், பதில் கிடைக்கணும். அப்போ இதில் என்னன்னா திருப்பி இதே வருஷத்துக்கு கண்டினியூஷன் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அப்போ 2 பேர்னா 2 பீப்புள்ஸ், 2 சுபாவம் உள்ள ஆட்கள், 2 பேர் 2 தன்மையில் வளர்ந்த ஆட்கள், 2 பதவியில் இருக்கிற ஆட்கள், எப்படியான எடுத்துக்கலாம். அப்போ 2 பேர் வந்து ஜெபம் பண்ணுறதற்காக தேவாலயத்துக்கு போனாங்க. இதுலேயும் நிறைய கான்செப்ட் இருக்குது. தேவாலயத்துக்கு போனாங்க, நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, அப்போ நமக்கு இருதயத்திலேருந்து ஜெபம் வரணும், இருதயத்துக்குள்ளாடி யார் இருக்கணும், இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வருகிற வியாக்கியானங்கள், அதெல்லாம் நான் சொல்ல வரல. 2 பேரும் ஜெபத்துக்கு முன்பாக தேவனோடு பேசும்படியாக தேவனுக்கு பாதபீடத்தில் போனாங்க. ஒரு ஆள் எப்படி இருந்தாருன்னா பரிசேன், தேவனே நான் 11வது வருஷம் பரிசேன் நின்று, ஒருத்தன் பரிசையன் ஒருத்தன் ஆயக்காரன். ஒருத்தன் பரிசையன் முதல்ல ஜெபம் பண்ணுற விதமாகுது எப்படி போட்டிருக்குன்னா, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாதியம் எல்லாம் தசமபாகம் செலுத்துக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஃபர்ஸ்ட் திங், இந்த பரிசையன் எப்படி ஜெபம் பண்ணான்னா, பரிசையன்னா நிறைய காரியங்கள் அறிந்தவன், வசனத்தின்படி ஜீவிக்கிற ஒரு மனுஷன், எல்லாமே செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறான். இவன் வந்து எப்படி ஜெபம் பண்ணுறான்னா, ஆயக்காரனை போலையோ இல்லை விபச்சாரியை போலையோ இல்லை வேற ஒருத்தனை போலையோ நான் வந்து மோசமாக ஒன்றும் நடக்கலை, நான் தசமாகலாம் கரெக்டாக கொடுக்குறேன், இன்னும் சொல்ல போனால் ஆயக்காரனை போல் நான் வந்து இது பண்ணலை, 2 தடவை உபவாசம் பண்ணுறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி, தனக்குள்ளே ஜெபம் பண்ணினா அவனை வந்து தனக்குள்ளே, தேவனுக்கு முன்பாக இல்லை, தனக்குள்ளே அவன் வந்து அவனை மேன்மையை பாராட்டி கொண்டிருக்கிறான். இது கிளியர், இந்த மாதிரி செய்கிறேன், அந்த மாதிரி செய்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன். இது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, தேவனு முன்பாக ஒருவன் போவோம் தம்மையை தான் தாழ்த்தி இல்லை முழங்கால் படிக்கிட்டு அவரை தாழ்த்தி தான் அவருக்கு முன்பாக நம்ம போகணும். அதுக்கு அர்த்தம் நான் தாழ்மை உள்ளவன், உமக்க முன்பாக இல்லை, நான் வந்து அவ்வளோ பரிசுத்தவான் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளாடி இருக்கணும். தேவனுக்கு முன்பாக போகும்பொழுது அவர்கிட்ட பேசும்பொழுதும் என்னோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் எல்லாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீங்க, நான் பெரியவன் ஒன்றும் கிடையாது, ஒரு தாழ்மை குணம் கண்டிப்பாக இருக்கும் என்னோட பேச்சிலையும், என்ன ஆற்றலையும், எல்லாத்துலேயும். இதில் இந்த பரிசன் என்ன பண்ணுறான்னா, அவன் தன்னைத்தான் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நன்மையான காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள் என்ன பரிசுத்தமான காரியங்கள், நான் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா. அவனாக என்ன சொல்கிறான்னா, இன்னொருத்தனை வந்து மட்டம் தட்டுற அளவில் நான் கிளியர்னு சொல்கிறேன். அது இது ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நான் பர்சனல் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பரிசுத்தால் நிரப்பப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், இன்னும் நல்ல மெசேஜ் கொடுக்குறவங்களாக இருக்கலாம், ஜபத்தில் தரித்திருக்கிறவங்களாக இருக்கலாம், வருஷ கணக்கில் இருக்கலாம், மாத கணக்கில் இருக்கலாம், மணிக்கூர் கணக்கில் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்கலாம். என்ன காரியம் செய்தால் தேவனை கேட்டு செய்வீங்களா, பைபிள் அடிஸ்தானத்தில் வாழ்கிறோம், எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும். ஆனால் இதெல்லாம் செய்துட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளாடி தன்னைத்தான் அவன் என்ன பண்ணுறான், நான் கிளியர், நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன், உங்கள் பாதத்தில் நான் வசனம் இது இப்போ நான் ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு தேவையான காரியத்தை செய்யுங்க, இந்த மாதிரி நான் எல்லாம் செய்துட்டு நான் செய்தேன் என்று சொல்லி காட்டுற ஒரு குணம் இருக்கா.
செய்தேன் என்று காமிக்கிற ஒரு குணம் இருக்கா? வெளியில் நம்ம கேரக்டர் நான் வந்து பயங்கர பரிசுத்தவான் என்று காட்டுகிற ஒரு கேரக்டர் இருக்கா? இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அது யாராக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தால் கூட. அதான் முதல்ல சொன்னேன், எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நான் நம்மை தாழ்த்துகிறவராக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக. இப்போ தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதுனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம சரீரத்தின் கிரியையினால் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு விசுவாசத்தை. இப்போ எவ்வளோ தூரம் நான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறோனோ மனுஷருக்கு முன்பாக நான் அதை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். என்னுடைய தாழ்மையை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். அதுதான் முக்கியம். நான் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறேன், எல்லோரும் ஏண்டா வாங்க, நான் பயங்கர ப்ரேயர் பண்ணுறேன், நான் பயங்கர கிளியர், இந்த மாதிரி வெளி தோற்றம் எல்லாம் தேவன் விருப்பப்படுகிற தேவனே கிடையாது. தேவனோடு ஐக்கியம் பண்ணும்படியாக தேவனோடு கொஞ்ச நேரம் பேசணும் அப்படி நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் முதல்ல உங்களை பற்றி பேசாமல் என்னோட ஜெபம் எப்படி இருக்கணும்னா, என்னை தான் தாழ்த்துகிறவனாக இருக்கணும். நான் என்னை தான் தாழ்த்தி மொத்தமாக நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்தில் நான் இருக்கணும். இது ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம மத்தியில் இருப்பாங்க. பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்பாங்க, தேவனை அறியாதவர்கள் கூட்டத்தில் இருப்பாங்க. இது தேவன் அறிந்தவர்கள் செய்கிற முதல் தவறு. தேவன் அறிந்தோம் என்று சொல்லிட்டு நான் என்ன தான் உயர்த்துக்கிறேன்னா அது நான் செய்கிற முதல் தவறு. ரெண்டாவது, ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான். ஆயக்காரன் என்ன சொல்கிறான்னா, அவன் கண்களை தேவன் முன்பாக தூக்கி பார்க்க கூட அவனுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லி மார்பில் அடித்து ஆட்டோமேட்டிக்காக தன்னை தாழ்த்தி அவன் என்ன பண்ணுறான், எனக்கு மேலே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஒரு கிருபையை வாங்குவதற்காக ஜெபிக்கிறான். அதை ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக இருக்கணும். கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்னை தான் தாழ்த்தணும். எல்லாரும் அனுதினம் வந்து பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். சிந்தனைகளையும் பேச்சிலையும் ஒருவேளை நம்ம தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை சூழ்நிலை காரியம் நம்ம செய்திடும். அப்போ இதெல்லாம் வர நேரம் அவன் என்ன பண்ணான், கிருபையாயிரும் என்றான். தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவன் யாரை பார்த்து ஜெபம் பண்ணான்னா, தேவனை பார்த்து தேவனோடு ஐக்கியத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுறான். அவன் என்ன சொன்னான், தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. தனக்குள்ளே ஜெபம் பண்ணுறது தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக செய்கிறான். தேவனை நோக்கி பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னை தாழ்த்துக்கிறவனாக இருக்கணும். எனக்கு மேலே கிருபையார் மார்பில் அடித்து கொண்டாலுதான்னா, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் முன்னாடி நான் வந்து பரிசுத்தவனாக இல்லையே, நீரை இருக்கிற அளவில் நான் பரிசுத்தமாக இல்லையே, இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு உள்ளாடி இருந்துச்சு. இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இப்படி செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறவங்களை ஜெபத்தை தேவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கேட்பார். நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்குன்னா 14 இவனே நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ ரெண்டாவது உள்ளவன் நான் நீதிமான் ஆக்கப்பட்டான். அழகாக போட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, என்னை நீதிமானாயாக்கத்தக்க வண்ணமாக என்னுடைய ஜெபம் இருக்கணும். கேட்டு எல்லாத்தையும் தாங்க 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 எனக்கு உலகத்தில் ஆசீர்வாதம் தாங்க அப்படி சொல்லுகிறதில்ல ஜெபம். என்னை நீதிமான்களாய் மாற்றத்தக்க வண்ணமாக என்னுடைய ஜெபம் இருக்கிறதா, நான் தவறு செய்கிறவனாக இருக்கிறேன், நித்தியத்துக்கு போகிறவனாக இருக்கணும். நீதிமான்களுக்கு தான் பரலோகத்தில் இடம், நித்தியத்தில் போகிறவனாக இருக்கணும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், எவன் அவன் தாழ்த்துக்கிறான் அவன் உயர்த்தப்படுவான், எவன் உயர்த்தப்படுகிறான் அவன் தாழ்த்தப்படுவான். இந்த உயர்வு தாழ்வுன்னு சொல்கிறது நம்முடைய பரிசுத்தாயில் ரட்சிக்கப்பட்டவர்னா தேவனோடு எவ்வளவு தூரம் நான் வந்து ஐக்கியமாக இருக்கிறத காமிக்கும். உயர்த்ததாக பரிசுத்தமாக இருக்கிறான்னா நான் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், அந்த பெருமையை காமிக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் நான் ரட்சிக்கப்பட்டு உள்ளாடி தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோன்னா எல்லா விஷயத்திலும் தாழ்மைன்னு சொல்கிறது வந்து ஐ ஆம் நத்திங், எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஏதோ எனக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டது நான் செய்து கொண்டிருக்கிறேன், நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சக மனுஷன் நம்ம பார்க்கணும். ஏன்னா கூட இருக்கிறவங்களும் அவங்க கிருபை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு கிருபை இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அவங்களோடு சக ஊழியர்களாக நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாரும் கூட நடந்து பழகினார். ஆனால் அவருக்கு மேலே இருந்த மகிமையும் அவர் மேலே இருந்த வல்லமையும் குறையலை. அதுபோல் தான் நம்மளும் செய்யணும், எல்லோரும் கூட நடக்கணும். ஆனால் எனக்கு உள்ளாடி இருக்கிற வல்லமையும் மகிமையும் குறையக்கூடாது. அநேக ஆத்துமாக்களை உள்ளாடி கொண்டு வருகிறவா இருக்கணும். அதுக்கு பெருமைன்னு உள்ள சொல்கிறது, நான் இப்படி செய்கிறேன் அப்படி சொல்கிறது எல்லாம் மாற்றிட்டு நம்முடைய ஜெபங்கள் தாழ்மை உள்ள ஜெபமாக இருக்கட்டும், நம்ம தாழ்த்துக்கிற ஜெபமாக இருக்கட்டும், என்னை நீதிமானாய் மாற்றுகிற ஜெபமாக இருக்கிற தேவன் இதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.